யூரிக் ஆசிட்ல இருந்து பர்மனண்டா நீங்க ரிலீவ் ஆகணும். ஓகே, இதெல்லாம் நம்ம மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய தகவல். மருத்துவத்தையும் தாண்டி நோய் என்பது நிச்சயமா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒவ்வொரு காரணத்தினால ஏற்பட்டிருக்கும். சோ டைம் சரியில்லாம இருக்கிறது, ஒரு விதமான டிப்ரெஷன், மன அழுத்தம், டென்ஷன், ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே ஒரு காரணம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இதுவும் முக்கியமான காரணம். சோ இது எல்லாமே கைகூடி நமக்கு பெர்மனண்டா வாழ்நாள் முழுக்க யூரிக் ஆசிட் வராம கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகவே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரெமெடி தான் நாம செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள். அதனால தொடர்ந்து மாதம் நம்முடைய வருமானத்தில் ஒரு பங்கு, நிச்சயமாக ஒரு சிறு பங்காவது அடுத்தவர்களுக்காக நம்ம டொனேட் பண்ணும்போது நமக்கு நல்ல காரியங்கள், இந்த தர்மங்கள் செய்ய செய்ய எந்த நோயாக இருந்தாலும் சரி கண்டிப்பா மட்டுப்படும். அதோடு கூடிய இறை வழிபாடு நிச்சயம் எல்லா விதமான நோய்களுக்கும்